வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொலேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் கிரிட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி 4 ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே கேன்வாஷ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவும் கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கான்றதை பார்த்து அலைட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, சோலோவாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் எந்த டைப்பில் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த டைப்பில் கரெக்டாக வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை உங்களுக்கு மாற்றி செட் பண்ணணும்னாலே லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோலாம் செட் பண்ண வாட்டி மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஃபுல்லாக, அதாவது லைட்னஸை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டு அதிலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக நமக்கு இருக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் உங்களுக்கு எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, சோலோவாக இருந்தாலும் சரி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து எந்த அளவுக்கு கிராப் பண்ணுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை லைட்டாக நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிளெண்ட் ஆகிற மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதை லைட்டாக கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணுங்கள். ஏன்னா கீழே லிரிக்ஸ் இதெல்லாம் செட் பண்ணணும். ஸோ தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணி ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எமோஜி பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி இதோட சைஸை கம்மி பண்ணி இந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாய் ஃப்ரெண்ட் மேலேயோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் மேலேயோ அந்த எமோஜிஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ யாராவது ஒருத்தர் மேலே இருந்தால் கூட ஓகே தான், இல்லை காப்பி பண்ணி 2 பேர் மேலேயும் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ கரெக்டாக இதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ சோலோவாக ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் மேலே அந்த இது எமோஜியை ஒருத்தருக்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை கரெக்டாக மேக் பண்ணிட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோட்டோ ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வீடியோ மேக் பண்ணுறதுனால ஒன்ஸு நீங்கள் மறுபடியும் இதை செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எமோஜியாக இருக்கட்டும் இல்லை இமேஜ் ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கடைசி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு கீழே பிப் ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்டேச்சுரேஷனையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா லிரிக்ஸ் ஷோ ஆகும். அதை ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து அந்த ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோவுக்கு கீழே இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே பேக்கில் வந்துட்டு பிளெண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு பார்க்க சூப்பராக வந்து ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி சாங்ஸுக்கு எடிட் பண்ணலான்றதும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.